நீங்கள் வீடு கட்ட போகிற இடத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஆறு, குளம், குட்டை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நான் பின்னாடி சொல்கிற அந்த 3 பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்காம தயவு செஞ்சு வீடு கட்டவே ப்ரொசீட் பண்ணிடாதீங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் வாங்குற என்ஓசி. இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஸ்டெப்பு. ஏன்னா பிடபிள்யூடிக்கு தான் தெரியும் நம்மளோட வீடு பஃபர் சோன்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னு. அந்த ஹை ஃப்ளட் லெவல்லேருந்து அட்லீஸ்ட் 50 அடி தள்ளி இருக்கணுங்கிறது ப்ரொசீஜர். பட் அவங்களுக்கு தான் தெரியும் எஃப்எம்இ படி கால்குலேட் பண்ணி 50 அடி தள்ளி நம்ம பில்டிங் சேஃப் சோனில் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட என்ஓசி வாங்குறது ரொம்ப ப்ரையாரிட்டியான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ஓசி கிடைச்சிருச்சு அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் வந்து சாயில் டெஸ்ட். மண்ணோட தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாயில் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தெரிஞ்சாதான் நமக்கு அதில் வந்து என்ன ஃபவுண்டேஷன் போடணுங்கிறது நமக்கு தெரியும். அக்கம் பக்கத்தில் வந்து 5 அடி 6 அடியில் குழி எடுத்து ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்கன்றாக்க நம்ம பிளைண்டாக ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்க இடத்துல வந்து மண்ணோட தன்மை இடத்துக்கு இடத்துக்கு மாறுபடும். ஸோ கண்டிப்பாக சாயில் டெஸ்ட் எடுத்து அதோட ஃபவுண்டேஷன் அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது வந்து ஐசோலேட்டட் ஃபவுண்டேஷனா, ராஃப்டா, அல்லது வந்து பைல் ஃபவுண்டேஷன் போகணுமாங்கிறது சாயில் டெஸ்ட்டில் தான் தெரியும். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான் வரும். ஒரு 15,000 to 20,000 முடிஞ்சிடும். மொத்த வீடோடைய பெரிய எஸ்டிமேஷன் கம்பேர் பண்ணுறது ஒரு சின்ன பட்ஜெட் தான். ரொம்ப ரொம்ப அவசியமான ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்து பிளிந்த் லெவல், அதாவது பேஸ்மெண்ட் லெவலில் ரைஸ் பண்ணுறது. நம்ம ரெகுலராக போகிற அந்த 3 அடி ஃப்ளோர் ஹைட் இல்லாமல் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4லேருந்து 5 அடி ஹைட்டை ரைஸ் பண்ணிவிட்டு உள்ளேயும் வெளியிலையும் பூசிட்டு பிளாக் பிட்மன் பெயிண்ட் அடித்தோம்னா வாட்டர் ப்ரூஃப் ரொம்பவே சேஃபாக இருக்கும். இந்த பிட்மன் பெயிண்ட் வந்து பரவலாக இப்போ எல்லா இடத்துலையும் அடிக்கிறாங்க. பட் அது எல்லா இடத்துலையும் அவசியமே இல்லை. இந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்க பில்டிங்கில் கம்பல்சரி அவசியமாக அடிக்கணும். ஸோ பிட்மன் பெயிண்ட் அடிச்சுட்டு பேக் ஃபில் பண்ணிவிட்டு 5 அடியில் வந்து நம்ம வந்து கம்பி கட்டி ஃப்ளோர் காங்கிரீட் போட்டோம்னா எவ்வளோ பெரிய மழை வெள்ளம் வந்தாலும் தண்ணி உள்ளே வராது, ஈரம் அடிக்காது கட்டடத்தில். ஏன்னா பிட்டு பெயிண்ட் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே சேஃபாக இருக்கும். இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாலே போதும். எந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு அடுத்த பக்கத்துலையும் எவ்வளோ பெரிய பில்டிங்கும் சேஃப் அண்ட் ஸ்ட்ராங்காக கட்டலாம் தாராளமாக, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இந்த பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் வந்து என்ஓசி வாங்குறதை பற்றி பேசியிருந்தேன் இல்லையா? ஸோ நான் ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டாகவே ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, யாரை கான்டாக்ட் பண்ணணும், என்ன ப்ரொசீஜருங்கிறத ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த என்ஓசி வாங்குறது சம்மந்தமாக வேணுன்றவங்க என்ஓசின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டை நானே உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். அப்புறம் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் கிடைக்கிறதுக்கு ஆரஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ.